ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். நேற்று வந்து நம்ம ரேஷியோவில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்ட் 2. அதிலும் பார்ட் 2ல் வந்து காயின் பேஸ்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ காயின் பேஸ்டு சம்ஸ்க்கு மெயினாக நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும். ஃபார்முலா மீன்ஸ் இது வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சுன்ற பட்சத்தில் இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் இனிமேல் நம்ம அடிக்கலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க. என்னென்னா வேல்யூ ஈக்குவல் டு டினாமினேஷன்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஷார்ட்டாக உங்கள் நோட்ஸில் சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த செஷன் முடிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷினை சும்மா பண்ணிங்களேன், உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னு பாருங்கள். இன் a wallet there are coins of rupees 1, 2, 5 in the ratio of 2:5:3 respectively. ஓகே, இதுவரை என்ன மீனிங்னா காயின்ஸ் இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபா காயின். இப்போ நம்ம இந்த ரூபா காயின்லாம் இருக்கும்ல, ₹1 காயினு, அதே மாதிரி வந்து ₹2 காயினு அண்டு ₹5 காயின். இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது. இதை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கான். அதாவது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தா இது 2, அதாவது இது 2, அந்த ரேஷியோவில் இது 2 இருந்ததுன்ற பட்சத்தில் ₹5 காயின் 5 இருக்குமா. அதாவது இது 5ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக, அதை நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, இது வந்து இந்த நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பர் கிடையாது. ஸோ இது கூட ஏதோ ஒரு எக்ஸ் இருக்கும். அதுதான் அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர். இப்போ 50, 80, 19 இருக்கும். இதை வந்து நம்ம ரேஷியோவில் சுருக்குவோம்ல, சுருக்கி தான் இப்போ 5:8:9ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இது வந்து அந்த ஒரிஜினல் வேல்யூவில் இது கூட ஏதோ ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் பின்னாடி ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, இது 5 இருக்குன்ற பட்சத்தில் இங்கே எவ்வளோ இருக்குமா? 3 இருக்குமா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டினாமினேஷன், அதாவது நம்ம மென்ஷன் பண்ணுற வேல்யூ டினாமினேஷன். இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ், எத்தனை காயின்ஸ் இருக்குன்றது. ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸு. இப்போ நமக்கு கிடைக்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ. அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ. ஸோ அது என்னென்னு பாருங்கள். இதை 1 2 மல்டிப்ளை பண்ணால் வரும் 2. ஓகேவா? இதை பண்ணால் 10. ஸோ இதை பண்ணால் 15. இப்போ இதுதான் டோட்டல் வேல்யூ. இந்த இதோட டோட்டல் வேல்யூ தான். ஓகேவா? இஃப் தேர் இஸ் ₹54 இன் ஆல், அதாவது இந்த மொத்த இதுமா சேர்த்து ₹54 அமௌண்ட்டு. அப்போ ₹5 காயின் இருக்குல்ல, இந்த ₹5 காயின் இது இருக்குல்ல, இது மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்த ஒரே ஒரு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் இந்த ₹54 அதான் டோட்டலாக கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு தெரியும் வேல்யூவோட டோட்டல் என்னன்னு. அதாவது இந்த டோட்டல் வேல்யூவோட டோட்டல் நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 27 வருதா. ஸோ இந்த 27 பார்ட்ஸுன்றது தான் அந்த ₹54. அப்போ அந்த ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ₹2. இதுதான் அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 தான் எடுத்துகிட்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இப்போ ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி காயின்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து அந்த ரேஷியோவை அவன் வந்து இந்த மாதிரி சுருக்கி எடுத்துகிட்டு வரான். ஓகேவா? ஸோ தென் ஹவு மணி ₹5 காயின்ஸ் ஆகுது. ஸோ ₹5 காயின்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறான். மொத்தம் எவ்வளோ, இங்கே வந்து நமக்கு ரேஷியோ படி 3ன்னு தெரியும். ஆனால் நமக்கு இப்போ ஒரிஜினலாக அதோட மல்டிப்ளையிங் ஃபேக்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 2. அப்போ எவ்வளோ தான் இருந்திருக்கும்? ₹5 காயின் எத்தனை இருந்திருக்கும்னு பார்த்தா 6 காயின்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? 6 காயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா தான், இங்கே நம்ம சும்மா கற்றுக்கலாம் இப்போதைக்கு அது எப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே 2 இருக்கா. இப்போ நம்ம 2 தான் மல்டிப்ளை ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ மொத்தம் 6 ₹5 காயின் இருக்குது. ஸோ இது எழுதிக்கலாம். ₹5 காயின் எத்தனை இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. அதே மாதிரி ₹2 காயின் மொத்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ₹2 காயின் அதே மாதிரி இந்த 2 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ₹2 காயின் எவ்வளோ இருக்கும்? 10 இருக்குமா? சூப்பர். அதே மாதிரி வந்து இந்த ₹2 காயின் 2 இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கும்? ₹1 காயின் வந்து 2 இருக்குன்னா மொத்தம் ₹4 காயின் வந்துருக்கும். ஓகேவா? இப்போ அந்த டோட்டல் வேல்யூவை போடுங்களேன். எவ்வளோ? 4. இதை ஆட் பண்ணுங்கள். இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் 20. ஸோ அதாவது அந்த மொத்த இதில் வந்து ₹2 காயின் வந்து ₹20 இருந்திருக்கு. ₹1 காயின் ₹4 இருந்திருக்கு. ₹5 காயின் வந்து எவ்வளோ பார்த்தா ₹30 இருந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 30, 20, 4 ₹54 வருதா. ஸோ இந்த ₹54 தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டேரெக்டாக கொடுத்த வேல்யூ. ஸோ இவ்வளோ தான் விஷயம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து அவன் நமக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அவன் இப்போ ரிவர்ஸ்லேருந்து வரான். ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ
ஃபார்வர்ட்லேருந்து போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். எப்படினாலும் சரி ரேஷியோவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் வந்து புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிக்கலைன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு புரியுது புரியலன்னு. அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ தட் இன்னும் கூட நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ நான் அதை ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து சேம் தான். அந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இந்த இது ஃபுல்லாகவே அடிக்க போகிறோம். ஸோ பயப்பட வேணாம். ஓகே, இப்போ பாருங்கள், அதே நம்ம எழுதிக்கலாமா திரும்பி? அதாவது ஒருத்தர் அத்துல்னு ஒரு ஆள் பிரெட் வாங்கியிருக்காரு 20 ருபீஸு. ஸோ 100 கொடுத்து மிச்சம் சேஞ்ச் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அந்த சேஞ்சை அந்த ஷாப்கீப்பர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 2 ருபீஸ் காயினாகவும், தென் வந்து 2 ருபீஸ் காயினாக கொடுத்துருக்காரு, 5 ருபீஸ் காயினாக கொடுத்துருக்காரு, தென் வந்து 10 ருபீஸ் காயினாக கொடுத்துருக்காரு. பட் எவ்வளோ கொடுத்துருக்காருன்றது டேரெக்டாக தெரில. அது என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காருன்னா, இது வந்து 5 மடங்கு கொடுத்துருந்தா, இது வந்து 4 மடங்கு கொடுத்துருக்காராம், இது வந்து 1 மடங்கு கொடுத்துருக்காராம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தெரிஞ்சது வேல்யூ போட்டுடலாமா? 10, 20, 10. இது வந்து என்னது? அமௌண்ட்டு. இது வந்து அமௌண்ட்டு. இது வந்து என்னது? அதாவது அமௌண்ட் மீன்ஸ் டினாமினேஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸு. இது வந்து டோட்டல் வேல்யூ. இது மொத்தமாக ஆட் பண்ணும்போது வர வேல்யூ தான். சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு எதாவது க்ளூ கொடுத்துருக்கான். லாஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்தான்? அந்த வேல்யூ கொடுத்தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து அவன் டேரெக்டாக கொடுக்கல, பட் வந்து ஒரு விஷயத்தை விளையாடி இருக்கான். என்ன நான் சொல்லவா? கொஞ்சம் எதாவது யோசிச்சு பாருங்களேன், என்னன்னு தெரியுதுன்ட்டு. இங்கே அத்துல் வந்து பிரெட் வாங்கியிருக்கான். எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 100 கொடுத்துருக்கான். அப்போ அந்த பேலன்ஸ் அவன் அந்த ஷாப்கீப்பர் அவருக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்கணும்? 80 ருபீஸ் கொடுத்துருக்கணுமா? அந்த 80 ருபீஸ் அவங்க தராமல் நமக்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்களாம். புரியுதா? ஸோ கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக அல்வா மாதிரி கொடுப்பான்னு எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் அந்த கொஷினை படித்து யோசிக்கணும். ஸோ 80 ரூபா கொடுத்துருப்பான். அந்த 80 ரூபாவுடைய இந்த டோட்டல் வேல்யூ தான் அந்த 80 ரூபா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ தான் அந்த ஆப்ரேஷன் நடந்துருக்கு. அப்போ அந்த 80 ரூபா இப்படி தான் பிரித்து கொடுத்துருக்க முடியும். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த 40 பார்ட்ஸ் தான் இந்த 80 ருபீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 2. இவ்வளோ தான். இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த காயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், எந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், தென் ஹவு மணி 5 ருபீஸ் காயின்ஸ் டிட் த ஷாப்கீப்பர் கிவ். ஸோ 5 ருபீஸ் காயின்ஸ் எத்தனை கொடுத்துருக்காரு ஷாப்கீப்பர்? 4. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம்? 4 கூட அந்த 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வரப்போகுது? 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரப்போகுது. அந்த 8 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேவா? சிம்பிள். புரியும் நம்புகிறேன். புரியலன்ற பட்சத்தில் இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரியா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த கொஷின் போகலாமா? இப்போ 5 ரூபா காயின் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம எழுதிடலாம். 5 ரூபா காயினு, தென் வந்து 10 ரூபா காயினு, தென் வந்து 20 ருபீஸ் காயின்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோவில் இது வந்து 2, அதாவது 2 பார்ட்ஸ் கொடுத்துருந்தா, இது வந்து 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து 5 பார்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம் இந்த வேல்யூவை நம்ம வந்து போட்டு தான் நம்ம கொஷினே எப்படி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 10, 30 அண்ட் 100. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ். படிங்க, நல்லா படிங்க கொஷினை. காயின்ஸ் கொடுத்துருக்கான், வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம எங்கே போய் டார்கெட் பண்ணோம்? இது என்னது? டினாமினேஷன்ஸு, இது வந்து காயின்ஸு, இது வந்து வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே டார்கெட் பண்ணோம்? காயின்ஸில் தான் டார்கெட் பண்ணோம். வேல்யூ கூட எடுத்துகிட்டு போய் இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தா 240. ஓகே, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 2, 3, 5 ஒரு 10. இந்த 10 தான் எவ்வளோன்னு பார்த்தா அந்த 240. எது கூட கொடுத்துருக்கானோ அது கூட தான் மேட்ச் பண்ணணும். மற்றபடி நீங்கள் தப்பாக மேட்ச் பண்ணிங்கன்னா கொஷினே தப்பாயிரும். ஓகே, ஸோ 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 24. இதை கண்டுபிடிச்சோமா? இது எடுத்து ஒரு பக்கம் வருமா வைங்க. இப்போ கொஷின் என்ன கேட்குறான் பாருங்கள். தென் வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த மணி இந்த பேக். ஸோ இங்கே வந்து வேல்யூ கேட்குறான். டோட்டல் அமௌண்ட்னா இந்த வேல்யூ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ மொத்தம்? 140. இந்த 140 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிடைச்சதில் அந்த ரேஷியோவோட அந்த இடன் மல்டிப்ளைங் ஃபேக்டர் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ இன்டூ 24. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளேஷன் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 2 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்பவுமே இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பொறுமையாக சொல்லித்தரேன். பட் இதை வந்து நீங்கள் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 16. 16 இங்கே வச்சுக்கோங்க, சாரி 6 இங்கே வச்சுக்கோங்க, 1 பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4, 8.
அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 8 எவ்வளோ வரும்? 12 வருமா? இந்த 12 கூட நம்ம ரிமைண்டர் ஒன்று வச்சுருந்தோமா, அதை ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ? 13. ஸோ 3 இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் திரும்பி 1 இங்கே வைங்க. ஓகே, இப்போ திரும்பி இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 கூட 1 ஆட் பண்ணுங்கள். 3. ஸோ 336. ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு 0 வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஸோ இது நம்ம இப்போ நான் உங்களுக்கு பண்ணும்போது பொறுமையாக பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். பட் நீங்கள் இதை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ண முடியும், ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம். சரியா? ஸோ அகைன் நான் இந்த ட்ரிப்ஸை மட்டும் நான் வச்சேன். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை வச்சுட்டு ஃபஸ்ட் நம்பரை கேரி பண்ணணும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து அந்த பேலன்ஸ் இருக்க நம்பரை ஆட் பண்ணிவிட்டு திரும்பி அதே கான்செப்ட் லாஸ்ட் நம்பரை வச்சுட்டு திரும்பி கேரி ஆன் பண்ணணும். அப்புறம் இந்த சைடு. ஸோ இவ்வளோ தான் இதில் நடக்கிற ஆப்ரேஷன். பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த யூனிட் டிஜிட் வச்சும் போடலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, 4 4 16 6ல் முடிகிற நம்பர் தான் ஆப்ஷனாக இருக்க முடியும். ஸோ 6ல் நம்ம முடிகிற ஆப்ஷன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே டைம் சேவ் பண்ணணும். சேம் டைமில் புரிஞ்சு படிங்க. ஓகே, இனிஷியல் டேஸில் புரிஞ்சு படிங்க. போக போக உங்களுக்கே ஐடியா வந்துடும். சரி, இதுதான் விஷயம், இதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துடும். ஓகே, தென் சேமாக இதே மாதிரி போட்டுடலாமா? எவ்வளோ? 2 rupees காயின்ஸு, தென் வந்து 5 rupees காயினு, தென் வந்து எவ்வளோ? 10 rupee காயின்ஸ். சூப்பர் தானே? சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? 5 ரேஷியோவில் இருக்கான். இது வந்து பார்த்தா 7 ரேஷியோவில் இருக்கான். இது வந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது? 6 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாமா? நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடும். எவ்வளோ? இது 10, இது 35, இது வந்து 60. கரெக்டு தானே? பக்கா. இப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்குறான். ஓகேவா? நமக்கு டோட்டல் வேல்யூ கொடுத்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை போய் ஆன்சர் போட்டால் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வேல்யூ, இது வந்து டினாமினேஷன்ஸு, காயின்ஸு, வேல்யூ. ஸோ வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? ஒரு 95 வருது. 95, 105. ஸோ 105. 105 தான் வந்து அந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 840. அந்த 840 மேட்ச் பண்ணுங்கள். தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த பேக்? ஸோ காயின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 13 ஒரு 18. கரெக்டு தானே? 13 ஒரு 18. கரெக்டு. ஸோ 18 தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ 105 இதில் எத்தனை டைம்ஸ் போகணும் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 + 5 தனியாக பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 100 வந்து இது கிட்ட போனோன்னா எத்தனை டைம்ஸ் போவோம்? கிட்ட, அதாவது 800 அப்படி தானே? ஸோ அப்போ 8 தானே? ஸோ 8 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 800 சும்மா இது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இப்படி தான் எடுக்கணும். இங்கே அப்புறம் 8 5 ஆர் 40. ஸோ அப்போ எவ்வளோ வந்துச்சு டோட்டலாக? 840 வந்துச்சா? 840. அப்போ எத்தனை டைம்ஸ் தான் போக போகுது? 105 டேரெக்டாக 8ல் 8 டைம்ஸ் போக போகுது. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காயின்ஸ். இப்போ 18 × 8 4ல், ஸோ 8 8 64. 4ல் முடிகிற ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக போடலாம். பட் இருந்தாலும் அப்படி மரலான்ற பட்சத்தில் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். ஸோ 4 6 14. அவ்வளோதான், சிம்பிள். மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்லைன்னா யூனிட் டிஜிட் வச்சும் போடலாம். ஸோ விஷ் இஸ் யுவர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஒரு நம்பரை வந்து இந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், இந்த கான்செப்ட் பேர். ஓகேவா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஈஸி தான். நம்ம வந்து இதில் வந்து நம்ம ரேஷியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சூப்பராக கூட கற்றுக்கலாம். சரியா? ஸோ நம்ம டேரெக்டாக கொஷினே போகலாம். கொஷின் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ 2 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 9:16 கொடுத்துருக்கான். ஸோ 2 நம்பர் இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இஃப் போத் த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 40, தென் தேர் ரேஷியோ பிகம்ஸ் 2:3. அதாவது இந்த நம்பரையும் சரி இந்த நம்பரையும் சரி 40 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் கூடயும் 40 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இந்த நம்பர் கூடயும் 40 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது என்ன ரேஷியோவில் வந்திருக்குன்னு பார்த்தா, இப்போ இந்த 9:16 இருந்தது, இப்போ 2:3 மாறிச்சான். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 20 24ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கூட வந்து ஒரு 6 ஆட் பண்ணுறோம். இது கூட இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு 6 ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோவில், சாரி இப்போ ஓகே 26, இது வந்து 30. ஓகேவா? இப்போ இது ரேஷியோவில் கட் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து எவ்வளோ? 4, சாரி 5, இது 4ன்னு இருந்திருக்குமா? அதாவது 5:4ன்ற ரேஷியோவில் இருந்திருக்கும். பட் வந்து இங்கே 6 ஆட் பண்ணதுனால இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா
13:15ன்ற மாதிரி ரேஷியோ மாறிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம உள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஆட் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் ரேஷியோவில் இருந்து அந்த ரேஷியோ மாறிடும்ன்றதை நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது அதிகமாகவும் மாறலாம், கம்மியாக மாறலாம். இதை வச்சு என்ன சொல்கிறீங்க, 9:16 இருந்தது, இப்போ 2:3 இருக்குது, அப்போ கம்மியாகிடுச்சான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து அது ப்ளே பண்ணாது, மல்டிப்ளைங் ஃபேக்டர் தான் ப்ளே பண்ணி அந்த நம்பரை தூக்கி விடும். சரியா? ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, நான் இது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சம்மை ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம், சேம் டைமில் வந்து இதை ஷார்ட்கட்லேயும் போடலாம். ஷார்ட்கட் மீன்ஸ் கான்செப்ட். ஓகே, நான் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன் இந்த சம்மில். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது இன்னும் கூட ஈஸியாக புரியும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து 9xன்னு வைங்க, இதை 9xன்னு வைங்க. ஒரே நிமிஷம். இது 16x இருக்கட்டும். ஓகே, ஸோ 9x ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 40. அதே மாதிரி ஸோ எஸ், இப்போ வந்து 16xன்னு எடுத்தோமா, தென் 40 ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னவா மாறிடுச்சோம், இந்த மாதிரி இந்த 40 ஆட் பண்ணதுனால அந்த ரேஷியோ என்னவா மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2/3 இப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர்ஸை வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து, ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஒரே நிமிஷம். இந்த சம்மை நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டாம். நான் வந்து அந்த சம் எப்படி வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் நான் எப்போ போகணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த சம்ம நம்ம அந்த மாதிரி போனோம்னா இட் வில் டேக் டைம். ஸோ இன்றைக்கி இருக்கிற டேட்டில் நம்ம அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இது 60, இது 9ம் இது இப்படியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே வந்து 40 இன்க்ரீஸ் ஆகுதான், இங்கேயும் வந்து 40 இன்க்ரீஸ் ஆகுதான். சரியா? பட் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து இந்த நம்பரை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 90, இது ஒரு 116 எடுத்துக்கோங்களேன். அதை வந்து அவங்க சுருக்கி இப்போ 9:16 எடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இப்போ இங்கேயும் இப்போ இந்த 90 தானே அந்த ஒரிஜினல் நம்பரு. அந்த ஒரிஜினல் நம்பர் கூட ஒரு இப்போ இங்கே இருக்கிற சினாரியோ அப்படி எடுப்போம். ஒரு 40 ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இங்கேயும் 40 ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா இது 130 மாறிடும், இது வந்து 200 மாறிடுமா. ஸோ என்னவா இருக்க போகுது, ரேஷியோ 13:20 இருக்கும். சரியா? சரி, சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்களேன். இங்கே 40 ஆட் பண்ணி இங்கேயும் 40 ஆட் பண்ணுறதுனால இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டார்டிங் இனிஷியலாக ஒரு 70 டிஃப்ரென்ஸ் இருக்கா. இப்போ இந்த 40 ஆட் பண்ணியும் பாருங்களேன், 130 to 100 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தான் இருக்குது, 70 இருக்குது. ஸோ ஒரே நம்பரை ஆட் பண்ணுறாங்க ரெண்டு இதுக்கும் அப்படின்ற போது நமக்கான அந்த அந்த ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகாதுன்றதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சம்மில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்களேன், ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஒரு 7 இருக்கா. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒர்க் பார்ட் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பண்ணோம், நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுவோமா. அதான நம்ம ரேஷியோவில் இது வரையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி ஈக்குவல் பண்ணலாம், 7ஆல் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஈக்குவல் ஆகிடும். ஸோ 9:16, தென் 7 2s are எவ்வளோ 14, 7 3s are 21. ஸோ இப்போ என்ன ஆகிடும், இதோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் ஆகிடும். செக் பண்ணிடலாமா. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இப்போ 7ஆ, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன ஆச்சு, 7 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்காங்க, 40 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 40 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 9லேருந்து 14 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போ 16லேருந்து 20 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த 5 பார்ட்ஸ் தான் அந்த 40 அப்படின்றத நம்ம இன்டெரக்டாக கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். எப்போவுமே ரேஷியோவில் இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கான்செப்ட் வழியாக தான் போய் ஆகணும். போனோன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அதான் வந்து ரேஷியோ வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி தான், அது பசில் மாதிரி விளையாடலாம் இதில் ஆக்சுவலாக. ஸோ இதில் டிஃபரன்ஸ் வந்து 7, இப்படி டிஃபரன்ஸ் 7 கிரியேட் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் நமக்கு கொஷினே வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. ஸோ 5 தான் வந்து 40 தெரிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ ஆன்சர் என்ன,
7 தான் அதோட 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ். கரெக்டு தானே? டிஃப்ரென்ஸ் என்ன? 7 தானே? இப்போ என்ன பண்ணலாம்? 8 டைம்ஸ் போகுமா? ஸோ 8 × 7 அதான் ஆன்சர். 8 × 7 நமக்கு தெரியும். டேபிள்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன். என்னது? 56. சிம்பிள். ஓகே. ஸோ இந்த கொஷினை இந்த 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 இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி போட்டு மெத்தட் 1ன்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எங்கே யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஏன்னா எல்லா கொஸ்டின்லையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ட்ரெடிஷ்னல் போடக்கூடாது. போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். The ratio of two numbers A and B. ஏன்னு ஒரு ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5னா இவர் வந்து என்னவா 8ஆ. ஓகேவா? சூப்பர். தென் வந்து 5 is added to each number. ஸோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் நம்ம வந்து அப்படியே போகலாம். 2:3. இப்போ இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்களாம்? ஒரு 5 ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? ஒரு 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 1 ஆட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். இங்கே 3னா இங்கே 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடலாமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாவது ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ எப்படி ஈக்குவல் பண்ணுவோம்? அதே ஏ பி 5:8 இங்கே இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இங்கே 3 எடுத்துகிட்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட் இது ஈக்குவல் ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம்? 3 2s are 6, 3 3s are 9. இப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சா? இங்கேயும் 3 டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 3 டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ? இங்கேயும் 5. இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு பார்ட்டு தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு பார்ட்டோட வேல்யூ தான் எவ்வளோ? 5. நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? த சம் ஆஃப் ஏஎன்பி. இப்போ ஏஎன்பியோட சம் என்ன? 5 + 8. இது தான் எடுக்கணும். இனிஷியலாக இருக்கிறது தான் எடுக்கணும். இது எடுத்து வச்சிட போகிறீங்க. ஸோ அவன் வந்து எப்போவுமே இனிஷியலாக இருக்கிறது தான் கேட்பான். ஸோ 5:8. இப்போ நியூவாக வந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடலாம். பட் இனிஷியல் அப்படியே மொட்டையாக கொடுத்தானா இனிஷியலாக தான் இருக்கிறது எடுக்கணும். ஓகேவா? ஸோ 13 எவ்வளோன்னு தான் கேட்பான். 13 எவ்வளோ? ஸோ 13 × 5. 13 × 5 என்னது? 65. ஆப்ஷன் சி. ஓகே தானே? புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்படி தான் இதே மாதிரி தான் கொஷின் கேட்பான் எக்ஸாமில். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறது இருந்தாலும் சரி, பேசிக்ஸை கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு பிடிஎஃப் தருவேன். இதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் சேனல் யாராவது ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். சேம் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா. ஸோ டெலிகிராம் சேனலில் நான் வந்து அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு போடுறேன். அந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் உங்களுக்கு மோர் தென் எனஃபாக அது இருக்கும். ஓகேவா? ஸோ 3:7. ஓகே தானே? 3:7. அதே மாதிரி வந்து இங்கே என்னவா? 7:20. ஓகே, 7:20. இப்போ 11 is subtracted from each number. அதாவது இதுலேருந்தும் ஒரு 11, இதுலேருந்து இப்போ அங்கே அடிஷன் இருக்கும்போது சப்ராக்ஷன் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் மாறப்போகுது. அடிஷன் பண்ணாலும் சரி, சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி. ஏன்னா ஒரே மாதிரி நம்பர் குறைக்கும் போது எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிரியேட் ஆக போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அதுவே இங்கே 5 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இங்கே 6 டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். பட் இந்த மாதிரி கொஷனில் பிரச்சனை வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. இங்கே எவ்வளோ? 13. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 13 எடுத்துகிட்டு போய் 4 கூடியும், 4 எடுத்துகிட்டு போய் 13 கூடியும் மல்டிப்ளை பண்ணி இதை வந்து ஒரு ரேஷியோவாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 13 × 3 எவ்வளோ வரும்? 39 வருமா? ஸோ 13 × 7 எவ்வளோ வரும்? 13 × 7 91 வருமா? அதே மாதிரி 4 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண சொன்னேன். எவ்வளோ? 28. இங்கே 80. இந்த கொஷினில் நமக்கு டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இங்கே பாருங்கள். இஃப் 11 is subtracted from each number, find the small number. ஸ்மால் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 11 கம்மியான மாதிரி வந்துச்சா? இங்கே பாருங்கள், 11 கம்மியாயிருச்சா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணவே தேவையில்ல. இது ஒரிஜினல் நம்பர் நம்ம ஈஸியாக கொண்டு பிடிச்சலாம். இதுதான் ஒரிஜினல் நம்பரு. இது வந்து நியூ நம்பர். ஓகேவா? நமக்கு நியூவாக கிடைச்ச நம்பர். இது வந்து ஒரிஜினல் நம்பர். ஸோ அவன் என்ன கேட்குறான்? ஸ்மால் நம்பர் கேட்குறான். ஸ்மால் நம்பர் என்னது? 39. ஸ்மால் நம்பர் என்னது? ஸ்மால் நம்பர் 39 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ சிம்பிள். இதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கொண்டு வரீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் நம்பர்லையாவது நம்ம வந்து அங்கே நமக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கல. ஸோ நம்ம பார்ட்ஸ் கிடச்சிது, அந்த பார்ட்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். பட் இந்த கொஷனில் வந்து நமக்கு டேரெக்டாகவே எவ்வளோ கம்மியாயிருச்சுன்னே தெரியுது. உங்களுக்கு கண் கூட தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், 39லேருந்து 11 அப்படியே கம்மியாகி 28 வந்துருச்சு.
புரியுதா? 91லேருந்து அப்படியே கம்மியாகி 11 வந்துச்சு. ஸோ இது மாதிரி வரும்போது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஆப்ஷனில் ஆன்சர் 39 இருக்குது. ஸோ டிக் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். there are two numbers in the ratio 4:5. ஓகே, 4:5 இருக்குது. தென் வந்து if 3 is added to the smaller and 7 is subtracted from the larger. இந்த கொஷினுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கும் அந்த ஷார்ட்கட் மெத்தட் போகலாம். பட் என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் போங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ இந்த 4, 5 நம்ம என்னென்னு எடுத்துப்போம். இது வந்து ஒரு ரேஷியோ. ஸோ ரேஷியோன்னும் போது இது கூட ஏதோ ஒரு மல்டிப்ளைங் ஃபேக்டர் இருக்க போது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 4x ஆகும், இதை 5x ஆகும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4x ஆகும் 5x ஆகும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4xை அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 4x கூட எவ்வளோ ஸ்மாலர், இது 4x தான் ஸ்மாலர். ஸோ அது கூட எவ்வளோ கம்மியாகுதான், 3 கம்மியாகுதான். சேம் டைமில் ஆட் ஆகுதான். சாரி, ஆடு தான் கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப உஷாராக கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 is subtracted from the larger. ஸோ லார்ஜர் வந்து 5x தான். அப்போ அது கூட எவ்வளோ கம்மியாகுதான், 7 கம்மியாகுதான். ஓகே, ஸோ தட் அந்த ரேஷியோ இப்போ என்ன ஆகிடுச்சான், 1:1 ஆகிடுச்சான். ஒன்றுமேல் இப்போ என்ன பண்ணோம்னா, நம்மளோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 4x + 3 = 5x - 7. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, எப்போவுமே வந்து பெரிய இதை ஒரே சைடில் வச்சுக்கணும், சின்ன இதை தான் கொண்டு போகணும். ஸோ அந்த 5x அங்கேயே இருக்கட்டும். இந்த 4xை நான் கொண்டு வரேன், இப்படி கொண்டு வரேன். ஓகேவா? நான் இடம் தான் மாற்றி எழுதியிருக்கேன், பட் வந்து அந்த இது அப்படி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், 3 இங்கே இருக்கட்டும், அந்த 7 அப்படி போட்டோம். ஓகேவா? 7 அப்படி போச்சு. இப்போ எவ்வளோ ஆச்சு, எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன ஆச்சு, 10ன்னு நமக்கு தெரியுது. ஸோ என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் தி நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் என்ன? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 10 தான் நம்ம எக்ஸ்னா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் போடுங்க. 4 × 10 and 5 × 10. ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 40 and 50. சிம்பிள் தானே? ஸோ இதுக்கு தான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அந்த 4x கூட ஒரு 3 ஆட் ஆக போகுது, அதே மாதிரி அந்த 5x கூட ஒரு -7 ஆக போகுது. அப்படி பண்ணும்போது அந்த ரேஷியோ எப்படி ஆகுது, 1:1 ஆகுது. ஸோ இதே இது எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதில் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். புரியுதா? ஸோ இங்கே வேணால் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 நம்பர்ஸ் என்னவா, 3xன்னு வச்சுக்கலாம். ஒரே நிமிஷங்க, 3xன்னு வச்சுக்கலாம். தென் வந்து அது கூட எவ்வளோ சப்ராக்ட் ஆகுது, ஓகே, ரெண்டு கூடயுமே 11 தான் சப்ராக்ட் ஆகுது இல்லை. ஸோ 3x கூட 11 சப்ராக்ட் ஆகுது. தென் வந்து 7x கூடயும் வந்து ஒரு 11 சப்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரேஷியோ எப்படி மாறுதான், 7/20 ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி போடுவோம். சரி, ஓகே, நான் போட்டு காட்டுறேங்க. எதுக்கும் இங்கே பாருங்கள், 60. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகே, தென் வந்து ஒரு 220 இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு 49x இருக்கும். இந்த சைடு வந்து தென் ஒரு 77 இருக்கும். இப்போ எக்ஸ்லாம் இப்படி கொண்டு போவோம். இப்படி கொண்டு போகணும், அந்த 49 அப்படி போச்சுன்னா மைனஸ் ஆயிரும்ல. ஸோ 11xன்னு இருக்கும். ஸோ இந்த 220 இப்படி வரும், வந்துச்சுன்ற பட்சத்தில் இது வந்து ப்ளஸில் வரும். ஸோ இதில் வந்து ஒரு 23 கரெக்டாக ஒரு 143 இருக்கும். 143 இருக்கும். இப்போ இதை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தா 1 3 13 தான் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டாங்க பாருங்கள். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஸ்மாலர். ஸ்மாலர் இது 3x தான் ஸ்மாலர். அப்போ 13 × 3, ஆப்ஷன் 39. ஓகேவா? இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் இது அதுன்னு பண்ணோம், இதில் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால தான் சொன்னால் நான் ஷார்ட் ட்ரிக் வந்து இந்த மாதிரி சம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஷார்ட் ட்ரிக் இல்லை, அது ஆக்சுவலாக அது கான்செப்ட் தான். ஓகே, ஓகே, இப்போ 2 நம்பர்ஸ் பாருங்களேன். எல்லாருமே ஷார்ட் ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து அது வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் ஆக்சுவலாக கிடையாது. அது வந்து ஒரு கான்செப்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சுருக்கி போடுறோமே தவிர அது வந்து ஷார்ட் ட்ரிக்காக நம்ம அப்படியே மக்கப் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஆன்சரும் வராது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். நிறைய பேர் ஷார்ட் ட்ரிக்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அது ஷார்ட் ட்ரிக் கிடையாது, ஆக்சுவலாக தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ இதே மாதிரி இந்த சம் ட்ரை பண்ணி வைப்போம். ஓகே, இந்த சம் வந்து இதில் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கான். நான் அது எப்படின்னு சொல்கிறேங்க பாருங்கள். இங்கே 4 5 தென் வந்து இங்கன்னா 11 14. ஓகே தானே? 11 14 என்ன சொல்கிறான் பாருங்களேன். இஃப் 17 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச். ஸோ 17 சப்ராக்ட் ஆகுதுன்னா என்ன மீனிங், இங்கேருந்து ஒரு 17 கம்மியாகுது, அதே மாதிரி இங்கேருந்தும் ஒரு 17 கம்மியாகுது. இதுதான் மீனிங்கு. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 3 கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 4 என்ன வரும், 12. அதே மாதிரி 3 5 15. இங்கே என்ன ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. இங்கே வந்து 14. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 1.
1 கம்மியாக இருக்கா, இந்த 1 தான் அப்போ என்னது அந்த 17. கரெக்டு தானே? நம்ம இப்படி தானே எடுப்போம். அந்த 1 கம்மியானதுக்கு ரீசன் என்ன, அந்த 17 வந்து நம்ம கம்மி பண்ணதுனால தான் அந்த 1ம் கம்மியாச்சு, அதான் ரீசன். கரெக்டு தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே நிமிஷம். ஸோ அந்த 1 தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 17 எடுக்க போகிறோம். இந்த 1 தான் 17 எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், அந்த ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 4 என்ன 5 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 4 என்ன 5 என்ன, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 4 பார்ட்ஸ் என்ன வரும், 4 × 17. 4 × 17 தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? 68 85. ஓகேவா? ஒரே நிமிஷம். 68 and 85 இதான் வந்து அந்த ஒரிஜினலான நம்பர்ஸ். 68 and 85. ஒரே நிமிஷம். இந்த ஓகேவா, 68 and 85 இங்கே நான் எழுதுகிறேன். 68 and 85. இப்போ என்னவா, 20 is each added to each number. ஸோ இது கூட ஒரு 20 ஆட் பண்ணுறாங்களாம், இது கூடயும் ஒரு 20 ஆட் பண்ணுறான். இப்போ ரேஷியோ என்னன்னு கேட்குறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 ஆட் பண்ணனா வரும் 88 வரும், இங்கே வந்து 95 வரும். கரெக்டு தானே? நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, கொஞ்சம் பாருங்கள் பார்ப்போம். என்ன மிஸ்டேக்காக இருக்கீங்க? சரி, இன்னொரு வாட்டி இந்த சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், எங்க பார்ப்போம். நான் ஒரே நிமிஷம். 4:2. இந்த பெண்ணு வேறு சொதப்புது. 4:5. தென் வந்து 11:14. நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணோம். ஸோ இது 1னா இங்கே 3. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணால் 12. தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 15 வரும், இங்கே வந்து 11, இங்கே 14. ஸோ ஒரு பார்ட் கம்மியாக இருக்குது. அதோட ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அந்த 17 வந்து அவங்க சப்ராக்ட் பண்ணது தான். ஸோ 17 வந்து 1 பார்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இஃப் 20 இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் தி ஒரிஜினல் நம்பர்ஸ் தென் தி ரேஷியோ பிகம்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகே ஓகே, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கக்கூடாது. நம்ம இதில் தானே கணக்கு எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம இது தான் நம்ம கண்டுபிடிச்ச ஒரிஜினல் வேல்யூ நம்ம இது. ஸோ நம்ம இது எடுத்துகிட்டு போய் போடுறோன்ற பட்சத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இது எடுக்கக்கூடாது, இதை தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தோன்ற பட்சத்தில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பட் 12 × 17 நான் சொன்னேன் இப்படி போடணும்னு சொன்னோம். அதே மாதிரி 15 × 17 இது ரெண்டுத்தையும் பட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுங்க பார்ப்போம். 14 7 2 9 10. ஓகே, 204. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 35 7 5 12, அப்புறம் வந்து ஒரு 15. ஓகே, தென் ஒரு 1 2 255. ஓகேவா? ஸோ இப்போ ஒரிஜினல் நம்பர் என்ன தெரிஞ்சிச்சு, 204 and 255. ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி. ஸோ இது கூட ஒரு 20 ஆட் பண்ணுங்கள், இது கூட ஒரு 20 ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருது, 224. இது கூட இப்போ என்ன ஆன்சர் வரும், 275. ஸோ இவ்வளோ தான் விஷயம். நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறோம்ல, இதுதான் ஒரிஜினல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதே எடுக்கக்கூடாது. பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக கொண்டு வரோம்ல, ஸோ இதுதான் ஒரிஜினலு. ஸோ இதை தான் எடுத்து நம்ம ஃபைனல் ஆன்சர் பண்ணும்போது எடுக்கணும். நான் வந்து இது இப்போ தப்பாக பண்ணிட்டேன், இப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது தப்பு. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ 224 275 எங்கே இருக்குது, 224 275 ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே இன் ஸ்கூல் 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூலில். அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3:5 இருக்காங்களாம். 3 இருக்காங்கன்னா இவங்க 5 இருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, தென் வந்து ஃபைண்ட் how many new boys may be allowed if 80 new girls are admitted so that the ratio of the boys equal to 2:3. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. என்னென்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறாங்க.
டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நமக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துறாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720 தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இப்போ நமக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதான் டோட்டலில். ஸோ நமக்கு இது இன்டெரக்டாகவே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 8 எவ்வளோ டைம்ஸ் வரும் 9 டைம்ஸ் வருமா. ஸோ 90 × 3 எவ்வளோ 270 பாய்ஸ் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்து இப்போ அங்கே அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு 450 இருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் how many நியூ பாய்ஸ் மே பி allowed if நியூ 18 கேர்ள்ஸ் ஆர் admitted so that the ratio of the boys changes to 2:3. ஒன்றுமே இல்லை. என்னென்னா இப்போ வந்து ஒரு 18 கேர்ள்ஸ் ஆட் பண்ணுறாங்களாம், சம் பாய்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? பண்ணாமல் இல்லை, பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ 2:3 இப்போ மாறுதுன்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுமே ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். இப்போ நம்ம எழுதுவோம்ல அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எழுதுவோம்ல அதே மாதிரி எழுதிடலாம். 270 பாய்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ நமக்கு தெரியல. ஓகேவா? தெரியல. பட் 450 கேர்ள்ஸ் கூட ஒரு 18 வந்து புதுசாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டேரெக்டாக கொடுத்துடும். அப்போ எவ்வளோ 450 கூட ஒரு 18 ஆட் பண்ணால் 468. கரெக்டு தானே? 468. இப்போ அந்த ரேஷியோ எப்படி மாறிடுச்சான் 2/3 மாறிடுச்சான். ஓகேவா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். என்ன வரும் 0 ஒரு 21க்கு பேலன்ஸ் 2 6 8 8 10. ஓகேவா? ப்ளஸ் வந்து ஒரு 3x இங்கே பாருங்கள் அதே மாதிரி 16 13 8 9. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம் 3x இப்படி வச்சுப்போம். இதை வந்து இப்படி கொண்டு வருவோமா. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா ஒரு 100 126 வருது. கரெக்டு தானே? 126 வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 3 டேபிளில் 4 டைம்ஸ் 12 போவோம். அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து இது போகும். அப்போ எவ்வளோ பாய்ஸை சேர்த்துருப்பாங்க டேரெக்டாக நம்ம பாய்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே பாருங்கள் எக்ஸ் ஏதோ வச்சுருக்கோம், எவ்வளோ பாய்ஸ் ஆட் பண்ணாங்க தான் நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் அவங்க கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. how many நியூ பாய்ஸ் மே பி allowed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சிம்பிள் தான். உங்களுக்கு இப்போ ரேஷியோ வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோம் நம்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் ஓகே ரேஷியோனா இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றது புரிய ஆரம்பிச்சிருக்கோம். சேம் டைமில் இந்த பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் சேனலில் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு நல்ல கான்செப்ஷுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இது புரியல நீங்கள் சொன்னதுன்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திரும்பி கூட அதை டீச் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வாட்டி வேணாலும் டீச் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இனிஷியலாக நான் கற்றுக்கும் போது எனக்கு அப்படி தான் டீச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ தைரியமாக கேளுங்க, கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம் நம்ம இனிமேல் செஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ பாருங்கள். ஜாலியாக படிங்க, டென்ஷன்லாம் எதுவும் அவ்வளோ போட்டு எடுத்துக்காதீங்க. ஈஸி தான் எக்ஸாம்லாம். ஒரே நிமிஷம். இந்த பெண்ணுக்கு தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை வருது. ஓகே, 3:2 வந்து த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 40 பாய்ஸ் லீவ் த காலேஜா அண்ட் 40 கேர்ள்ஸ் ஜாயின் த காலேஜா, தென் தி ரேஷியோ பிகம்ஸ் 2:3. ஸோ இந்த சம்மை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் போகலாம், சேம் டைமில் வந்து நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போவோம்ல, ஷார்ட்கட் மீன்ஸ் அந்த கான்செப்ட்டில் போவோம்ல, அப்படியும் போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 3:2 வந்து அந்த ரேஷியோ இருந்திருக்குப்பா. ஓகேவா? அதில் 40 பாய்ஸ் வந்து அந்த ஸ்கூலை விட்டு அந்த காலேஜை விட்டு போகிறாங்க, 40 கேர்ள்ஸ் போகிறாங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னன்னு தெரியுது பாருங்களேன். அந்த நம்பர்லாம் மாறவே இல்லை. அதாவது டோட்டலாக வந்து அந்த 3:2 ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 40 பேர் வந்து பாய்ஸ் வெளியே போயிட்டு திரும்பி கேர்ள்ஸ் வந்து அதை ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலில் சேஞ்சஸே நடக்கலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே 5 பார்ட்ஸ் இருக்குன்னா அதே 5 பார்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ அந்த சேஞ்சஸ் நடந்துமே. ஏன்னா 40 பாய்ஸ் வெளியே போயிட்டாங்க, அதை ஃபில் பண்ணுறது திரும்பி 40 கேர்ள்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் நம்ம டோட்டலில் இடிக்கவே இல்லை. சரியா? ஸோ இதுதான் இதில் வந்து விஷயம். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, பாய்ஸ் வந்து 1 கம்மியாக இருக்கா, கேர்ள்ஸ் வந்து 1 அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது டேரெக்டாக இதே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது வந்து ஈக்குவலாக, இந்த டோட்டல் ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம டேரெக்டாக இதை எடுக்கலாம். அப்படி ஈக்குவலாக இல்லைனா ஈக்குவல் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3:2, இங்கே வேறு ஏதோ ஒரு ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1:2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே 3 இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் வரும்போது டோட்டல் ஈக்குவல் பண்ணிடணும். அதாவது இங்கே வந்து 3 மல்டிப்ளை பண்ணி இங்கே 5 மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இதில் டேரெக்டாகவே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இந்த செம்ம டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. அங்கே அப்போ தான் ரிவிஷன் பண்ணும்போது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்க. ஓகேவா?
ஸோ இப்போ பாருங்கள், வாட் இஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ்? ஓகேவா? இப்போ எவ்வளோ தான் கம்மியாக இருக்குது, அந்த 1 பார்ட் தான் எவ்வளோ 40, 40 பேர் தான் வெளியே போயிருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் இஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ்னால் பாய்ஸ் மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க முதல்ல? இது வந்து பாய்ஸு, இது வந்து எவ்வளோ கேர்ள்ஸு. ஸோ பாய்ஸ் வந்து ஒரு 3 பங்கு இருந்திருக்காங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ 120 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டு தானே? 120 பாய்ஸ் இருந்திருப்பாங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்க? 80 கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த நியூ ரேஷியோ படி எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா, இதில் வந்து 80 பேர் இருந்திருப்பாங்க, அதில் 120 பேர் இருந்திருப்பாங்க. அதனால தான் டோட்டல் டிஃப்ரென்ஸ் வரல. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், இந்த கொஷின் புரியும் நம்புகிறேன். ஓகே, புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் போட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஓகே, ஒரு வார்த்தாக இருக்குன்ற பட்சத்தில். சரி, இந்த கொஷின் பாருங்களேன். 2:3:5. அதே மாதிரி வந்து 4:5:7. இந்த மாதிரி 3 ரேஷியோ இருந்துச்சுனாலும் பயப்படக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ மட்டும் எப்போவுமே எடுத்துக்கோங்க. 3 ரேஷியோ இருந்துச்சுன்னா 2 ரேஷியோ மட்டும் எடுத்திங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ இருக்குது ஆட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போ டோட்டல் வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அதனால் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ டோட்டல் பார்க்க வேணாம், இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். கரெக்ட், சாரி, டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன், அதாவது 20 இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் 20 இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்பவுமே மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 1 தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் மாறல. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 பார்ட்ஸ். ஸோ இந்த 2 பார்ட்ஸ் தான் அந்த 20 நம்ம டேரெக்டாக எடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 20. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சஸ். ஓகே, அப்போ எவ்வளோ? 10. 1 தான் எவ்வளோ? 10. அப்போ 10 × 10 எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ பேர் தான் இருந்திருப்பாங்க இனிஷியலாக? 100. ஸோ இவ்வளோ தான். ஸோ அதே தான், அந்த இந்த மாதிரி 3 கொடுத்தாங்கன்னா நம்ம 2 வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 2 வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது பட்சத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை.